பசுவின் இடத்துல இருந்து. பசுகிட்ட இருந்து எந்த எதுல இருந்து வருது? பால்ல இருந்து தான் வருது. ஆமா. ஆனா இந்த பாலுக்கு மட்டும் பெருமை இருக்கா? பசுமாட்டுல இருந்து வரக்கூடிய கோமியத்துக்கும் அந்த பெருமை உண்டு. கோமியத்துக்கும் பெருமை இருக்கு, சாணத்துக்கும் பெருமை இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு பெண்ணு வந்து பூப்புனிதம் ஆயிருந்தா, ஒரு பெண்ணு பெரிய பிள்ளை ஆயிருந்தாலோ இல்ல குழந்தை பிறந்திருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்க? எல்லாம் வெள்ளையெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? கோமியத்தை வாங்கி தெளிக்க சொல்லுவாங்க. கோமியம் பாலையும் தெளிக்க சொல்லுவாங்க. ஏன் அது ரெண்டையும் தெளிக்க சொல்றாங்க அப்படின்னா, இது ரெண்டுமே இருக்கிற இடம் எதுன்னு கேட்டா அதுதான் மகாலட்சுமி வசிக்க. ஆமா, மகாலட்சுமி அம்சம் அல்லவா? ஆமா, அது மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் எது? வால் பகுதி. அந்த வால் பகுதியில தான் மகாலட்சுமி இருக்கிற காரணத்தினால அங்க வரக்கூடிய அந்த பாலையும் கோமியத்தை எடுத்து வீட்டுல தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்முடைய வீடு தேடி. அதான் ஒரு சின்ன விஷயம். இப்ப நம்ம வீடு கட்டி பால் காய்ச்சறோம். ஆமா, ஐயர் வந்து புண்ணியதானம் பண்றாங்கல்ல, அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஐயர் சொல்லுவாரு, பசுமாட்டு வந்து முன்னாள் தொட்டு கும்பிட சொல்ல மாட்டாரு, பின்பகை தொட்டு தான் வணங்க சொல்லுவாரு. ஆமா.